शास्त्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय वेंकटतुरैवार्क नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेंकटेश सहस्रनामं 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 श्रीवेंकटेश सहस्रनामं। அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடியானுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே 490வது திருநாமத்தை அனுபவிக்கப் போகிறோம். இந்த திருநாமம் கர்ம பலதகா என்பது. வேதத்திலே பல வேள்விகள் சொல்றதுன்னு அடிக்கடி சொல்றோம். அதாவது உங்களுக்கு சீக்கிரம் பணம் வேணும்னு ஆசை இருக்கா, அதுக்கு ஒரு வேள்வி பண்ணலாம். அந்த வேள்வி யாரை குறித்து பண்ணணும்? வேதம் சொல்லும். வாயவ்யக் ஸ்வேதமாலபேத பூதிகாவஹா. ஒரு வெள்ளாடு, அதை வாயுக்கு பலி கொடுக்கணும். வாயுக்கு பலி கொடுத்தா வாயு உடனே உங்களுக்கு பலன் சீக்கிரம் பணம் வரும்படியாக செய்வான். ஏன்னா வாயு தானே வேகமாக போராடு என்று வேதம் சொல்லியிருக்கு. இது வாயுவுக்கு இந்த உரிமை இருக்கு. தன்னை குறித்து வெள்ளாடு பலி கொடுத்து ஹோமம் செய்பவர்களுக்கு பொருளை விரைவில் தர வேண்டும். இப்படி ஒவ்வொரு தேவதைக்கு ஒரு ஒரு பொசிஷன் கொடுத்து வச்சிருக்கார். யாரு? நாராயணன். ஆனால் இவர்கள் பலன் தருகிறார்களானா? இல்லை. இவர்கள் திருப்தி அடைந்து பகவான் எனக்கு இது கொடுக்க வேண்டியதை கொடுத்துருக்காங்க, உன்னுடைய பொருள் அவன் சரியாக கொடுத்துட்டான் சர்டிஃபை பண்ணின உடனே பகவான் உள்ளே இருந்து பலத்தை கொடுக்குறான், அவர்கள் செல்வத்தை கொடுக்கிறார். அதில் உண்மையிலேயே பலன் கொடுப்பது யாரு? உண்மையிலேயே பலன் கொடுப்பது திருவேங்கடமுடியான் தான். கீதையிலேயே பகவான் சொல்றான், நான் தாண்டா உள்ளிருந்து பலன் தரேன். ஆனால் இந்த தேவதைகள் தான் கொடுப்பதாக சாதாரண பேர் புரிஞ்சுக்கிறேன். இது உங்களுக்கு எப்படி நான் விளக்கட்டும்? நான் டைரக்டராக இருந்தேன், ஆரம்பிச்சேன் உங்கள் கதையை உனக்கு கேளுங்க. டைரக்டராக இருந்தேன் சென்னையில் 7.5 ஆண்டுகள் டைரக்டர் பதவி. அப்புறம் தான் அடிஷனல் இண்டஸ்ட்ரியல் அட்வைசர், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அட்வைசர் என்று உயர்ந்து ஓய்வு பெற்றேன். அவைகள் அந்த டெல்லியில். ஆனால் அதுக்கு முன்னாடி 7.5 ஆண்டுகள் இயக்குநராக சென்னையில் இருந்தேன். இந்த நிறைய பேரை டூரில் அனுப்புவோம். அவங்க டூரில் போயிட்டாங்களா, டூர்லேருந்து திரும்பி வந்தோடனே டூர் அலவன்ஸ் டிஏ கூடவே டிஏன்னு பேர். டிஏன்னு சில பேர் சொல்லுவாங்க. டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு வராங்க, தகவல் எங்கள் தொழில் எப்படி இருக்குது, எந்த தொழில் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான தகவல் சேகரிப்பதற்கு நிறைய பேர் டூர் போவாங்க. அதனால் டேட்டா கலெக்ட் பண்ண போவாங்க. இவங்களுக்கும் டேட்டா கிடைக்கும். டெய்லி அலவன்ஸு, டூர் அலவன்ஸ்.
இவர்களை ஊருக்கு போயிட்டு வந்தோடனே டூருக்கு போயிட்டு பில் போடுவாங்க கவர்மெண்ட்டுக்கு. நாங்கள் இங்கே போனோம், இப்போ வந்தோம், இந்த வேலைக்கு இங்கே இந்த ஊரில் இத்தனை அடி, இந்த ஊரில் இத்தனை அடி இருந்தோம், இந்த ஊரில் ஒரு விடுதியில் தங்கினோம், விடுதிக்கு இவ்வளோ பைசா கட்டினோம், இந்த ஊரில் டாக்ஸி இவ்வளோ வச்சிடணும். அந்த டிஏ பில்னு சொல்லுவாங்க, போடுவாங்க. போட்டவுடனே அது ஒரு கிளார்க்கு சரியாக இருக்கான்னு பார்ப்பார். அந்த கிளார்க்கு சரியாக இருக்குன்னு பார்ப்பார். சில சமயம் ஜாஸ்தி இருக்குன்னு கொஞ்சம் குறைச்சிடுவார். கூட்டி மட்டும் கொடுத்ததாக வரலாறு எனக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்படி போட்டு அவர் டிஏ இவருக்கு இவ்வளோ கொடுக்கணும், டிஏ அப்படின்னு கணக்கு போட்டு காமிப்பார். உடனே அது சூப்பரண்ட் மேற்பார்வை செய்வார். சரி என்று அவர் மேலே அனுப்புவார். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் மேற்பார்வையில் வரும். அதன் பிறகு அது நேர இயக்குனர்கிட்ட வரும். இயக்குனர் கையெழுத்து போட்ட அப்புறம் தான் அந்த பணத்தை அவங்களுக்கு தர முடியும். நான் இயக்குனர் கையெழுத்து போட்டேன், சரி. கையெழுத்து போட்ட பிற்பாடு அதுக்கு செக்கு எழுதி செக் கொடுப்பார். அந்த செக் கொடுக்குற கிளார்க் இருக்கார் பாருங்க, அவர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸில் செக்ஷனில் இருப்பார். அவரை சுற்றி பலாப்பழ சோலை ஈ வைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் வைப்பாங்க. டிஏ பில் வந்துடுதா, டிஏ பில் வந்துடுதா. அவர் டிஏ பில் கொடுப்பார். அந்த செக்கை கொடுத்த உடனே அவர் அண்ணா வாங்க கொஞ்சம் கேன்டீன் போயிட்டு வரலாம் அப்படின்னு அவர் டீ சாப்பிட அழைச்சிட்டு போய் டீ போண்டா வாங்கி கொடுப்பாங்க. இவர் தான் டிஏ பணம் தரார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஏன்னா அவர் தானே செக்கை கொடுக்குறார். உண்மையிலேயே அவர் இந்த செக்கை எடுத்து கொடுத்துட முடியுமா? நான் கையெழுத்து போட்டாலுன்னு இவங்க கொடுக்க முடியாது. ஆக கொடுப்பது யார்? நான். ஆனால் நான் எங்கே இருக்கேன்? மாடியில் இயக்குனர் அறையில் இருக்கேன். நான் செக்கை கொடுக்குறதில்ல, இவங்ககிட்ட கொடுக்கலாம் என்று உத்தரவு போட்டவன் நான். ஆனால் அந்த உத்தரவு போட்டவனை சுற்றி யாரும் வரமாட்டாங்க. இந்த கொடுக்குற பின்னாடியே போவாங்க, இவர் தான் கொடுக்குறான்னு நினச்சிட்டு. அதை போல் இந்த குட்டி தேவதைகள்லாம் கொடுக்குறதுன்னு நான் நினச்சிடும். அவைகள்லாம் தராது. உள்ளிருந்து நாராயணன் தான் அவைகளை கொடுக்குறான். ஆக பகவானே சொல்கிறான், துதக்காமான் மயைவ விகிதான் விகிதான். அவர்கள் தேவதைகளை பூஜிக்கிறார்கள், அந்த தேவதைகளுக்கு பலன் தருகிறது என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். ஆனால் நான் தாண்டா அந்த பலனை தருகிறார்கள். ஆக சர்வபலப்பிரதனும் இந்த பகவான் தான். அனைத்து பலனையும் கொடுப்பவன் அவன் தான். இந்த குட்டி தேவதைகள்லாம் பலன் கொடுக்கணும்னு நினைக்கிறீர்கள், அது எப்போ நடக்கும்? அதை பற்றி வேடிக்கையாக ஒரு கதையை நம்பிள்ளை சொல்லியிருக்கார். நம்பிள்ளை சொல்கிறார், இந்த குட்டி தேவதைகள் பலன் தருது எப்போ தெரியுமா முடியும்? எம்பெருமான் சங்கல்பித்து இந்த தேவதைகளுக்கு பலன் கொடுக்க வைத்தாலன்றி இவைகளால் கொடுக்க முடியாது. ஒரு கதை கேட்டுங்க. பாளையக்காரர் 2 பேர். இந்த கதையை முன்னாடி சொன்னாலும் சொல்லியிருப்பேன், மறுபடியும் கேட்டுக்கணும், மனசில் பதிய வச்சு கொடுங்க. ஒரு பாளையக்காரர், நம்ம ஹிம்சா புலிகேசி மாதிரி, அவர் பாட்டுக்கு சொத்து வச்சிருக்கார் நிறைய. ஆனால் இந்த உலகத்து போக்கங்களே ஈடுபட்டு சொத்தை அழிச்சிட்டு இருக்கார். அப்புறம் பக்கத்தில் ஒரு பாளையம், இன்னொரு சின்ன சிற்றரசர், அவர் மெல்ல மெல்ல பணங்கள் சேமித்து யானை குதிரை படையெல்லாம் வலுவையாக்கியிருக்கார். அவர்கிட்ட 200 யானை இருக்குது, 400 குதிரை இருக்குது, பெரிய படை. அந்த பாளையத்துக்காரர் திடீரென்று பக்கத்து பாளையக்காரர் பணத்தை முழுக்க வீணாக செலவிச்சுருக்காரு, அவருக்கு செய்தி அனுப்பிச்சார் ஓலை புறா மூலம். அது சொல்லித்து, நாங்கள் படையெடுத்து வருகிறோம், உடனே எங்களிடம் நீ மண்டிக்கிட்டு சரணடைந்து மன்னிப்பு கேட்டு உங்கள் ராஜ்யத்தை எனக்கு சிற்றரசா என் கீழ் உள்ளதாக ஒத்துக்கொள், ஆண்டுக்கு இவ்வளோ கப்பம் கட்டு, இல்லை என்றால் உன்னை விரட்டி அந்த நாட்டை நாங்கள் பிடித்து வைத்துக்கொள்வோம் என்பதாக ஓலை வந்தது. ஓலை வந்தவாறே மந்திரி கவலைப்பட்டு பாளையத்துக்காரர் சொல்கிறார், இப்படி பெரிய ஓலை வந்திருக்க, சீக்கிரம் தான் செய்யணும். என்ன செய்யணும்? அந்த ஆள் என்ன பண்ண முடியும் நம்மளை? ஐயோ, அவர்கிட்ட 200 யானை இருக்குது, 400 குதிரை இருக்குது. ஏன்பா, நம்ம பாளையத்தில் எத்தனை ஐயனார் கோயில் இருக்குது என்று கேட்டார். இது திடீர்னு ஐயனார் கோயிலை கேட்குறார் பாளையத்தார் என்று மந்திரி சொன்னான். ஒரு தோராயமாக ஒரு 250 ஐயனார் கோயில் இருக்கும். ஒரு கிராமத்துக்கு ஒரு கோயில், நம்மகிட்ட 250 கிராமம் இருக்குது. அப்படியா? அப்போ அந்த ஒவ்வொரு ஐயனார் கோயிலையும் யானை பொம்மையும் குதிரை பொம்மையும் இருக்கா இல்லையா? இருக்குது. அதை எடுத்து சண்டை போடு. நம்மக்கிட்ட தான் 250 யானை இருக்குது, 250 குதிரை இருக்குது. மந்திரிக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, தள்ள அடிச்சுன்னா.
இந்த ஐயன்பாடின ஐயனார் கோயில் யானைகளும் குதிரைகளும் போருக்கு புறப்படுமா? அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி மற்ற சில்லறை தேவதைகள் பலன் எப்பொழுது தரணும்னா, இந்த ஐயன்பாடியில் ஐயனார் கோயில் இருக்கிற யானையும் குதிரையும் போருக்கு புறப்படுற அன்னைக்கு அவர்களும் பலன் தருவார். என்ன அர்த்தம்? இதுவும் போருக்கு புறப்படாது, அவங்களும் பலன் தர வல்லர்கள் அல்லர். பின்ன கொடுக்குறாங்களே, நான் உள்ளிருந்து எம்பெருமான் கொடுக்க வைக்கிறதுனால. ஆகையினால தான் எம்பெருமானுக்கு கர்மாக்களுக்குரிய பலனை தருபவர் என்று கர்ம பலதன் என்று பெயர். இந்த பெயரை தான் 490வது திருநாமமாக நாரத பகவான் சொல்கிறார். இதற்கு பின்னணியான ஸ்லோகம். பலதா தேவதா அன்யா நாமத கேவலம் ஹ்யகம் கரோமி பலதா கர்ம பலதோ நாமதோ ஹ்யகம். பகவானே சொல்கிற மாதிரி ஸ்லோகம் இது. ஏப்பா, மற்ற தேவதைகள்லாம் பலன் தராது, என் பேருக்கு தேவதைகள் தான். ஐயனார் கோயில் யானை குதிரை மாதிரி தான் அவங்கெல்லாம். நான் தான் உண்மையிலே அவைகளை பலன் கொடுக்கக்கூடியவர்களாக செய்கிறேன். நான் உள்ளிருந்து கொடுக்குற சக்தியினால் தான் கொடுக்கிறார். அதனால் யார் பலதன்? நானா அவர்களா? உண்மை பலதன் நான் தான் என்று பகவான் சொல்வதாக இந்த ஸ்லோகம். ஆக பெரியோர்களே, இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது? பலன் தருபவன் எம்பெருமான் நாராயணனே. இதற்கான தமிழ் பாட்டு கேளுங்கள். இறையவர் அவரவர் விதிவழி அடைந்திட இருத்திய பெருமான் இவனே. அவர்கள் ஐயன்பாழி வேடம் குதிரை போல்வர் ஆவார். அதனால் அவனை கர்ம பலதன் என்றழைப்பாரே. ஐயன்பாழியில் யானை குதிரை போருக்கு புறப்படும் நாள் என்பது நம்பிள்ளை என்கிற ஆச்சாரியன் குறைவிலர் இறையவர் அவரவர் விதிவழி அடைந்திட நின்றனரே என்கிற நம்மாழ்வார் பாசுரத்தை விளக்கும் பொழுது சொன்ன தொடர், அதை அப்படியே பயன்படுத்தினோம். இதிலிருந்து எம்பெருமான் கர்ம பலதன் என்று உணருங்கள். உங்கள் கர்மாவனத்துக்கும் பலனை அளித்த நல்ல உரிய பலனை அளித்தருளி உங்களை காத்தருள்வான். கர்ம பலதனாகிய திருவேங்கடமுடையான். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். கர்ம பலதாய நமஹா. நமோ வெங்கடேசாய. வேங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.